நம் நடுவில் இருந்து தேவன் பெரிய காரியங்களை செய்த தகப்பனாக இருக்கிறார். அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொண்டது என்று சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய கிருபை நம்மளை விட்டு விலகலை, நம்மளை கைவிடலை. அந்த கிருபையை போற்றி தான் இந்த காலை வேளையில் நம்ம அனைவரும் பாடப்போகிறோம். ஏசப்பா, நம்முடைய கிருபை என்னை சூழ்ந்து கொண்டது, என்னை கைவிடலை, அதனால உண்மையில நான் மகிழ்ந்து களி கூர்ந்திடுவேன், கந்தடைந்தோம் கிருபை என்று சொல்லி அருமையான பாடலை நம்ம பாட போகிறோம். அல்லேலூயா. இந்த பாடல் வரியை நம்ம பாடும் போதே எல்லாருக்கும் தெரிந்த அந்த வரிகளாக இருக்கிறது. பழைய பாடல், அனைவரும் சேர்ந்து பாடலாம். இன்று தேசமே பயப்படாதே, எங்கள் தேவன் கிரியை செய்கிறார், தேசத்தின் நன்மை சேமம் அருளுவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்று நம்முடைய தேசம் குடியரசு தினத்தை கொண்டாடுகிறது. 76வது குடியரசு தினத்தை இன்று உலகம் முழுவதும், நம்முடைய தேசம் முழுவதும், இந்திய தேசம் எப்படியெல்லாம் சுதந்திரம் பெற்றது என்று சொல்லி இன்றைக்கி ஸ்கூலில், காலேஜில், ஆஃபீஸில் நிறைய இடங்களில் என்ன பண்ணுறாங்க, மக்கள் அனைவரும் இதை கொண்டாடுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கி நம்மளும் சபையில் எஸ்அப்பா எங்களுக்கு நல்ல தேசத்தை தந்ததுக்காக நன்றி அப்பா, நல்ல செக்குலர் கண்ட்ரி எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி, நல்ல தலைவர்களை தந்ததுக்காக நன்றி, நல்ல வளங்களை தந்ததுக்காக நன்றி என்று சொல்லி நம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தந்த இந்த ஆசீர்வாதங்களுக்காக தேவனை துதித்து நாம் பாடலாம். ஹல்லேலூயா, ஆமென். முதலாவதாக இந்த பாடலை அனைவரும் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரின் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை, கர்த்தரின் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. யோர்தானை கடந்து வந்தோம், எங்கள் இயேசுவின் பலன் அடைந்தோம். யோர்தானை கடந்து வந்தோம், எங்கள் இயேசுவின் பலன் அடைந்தோம். சேனை கர்த்தர் முன்னே நடந்தார், சோர்வின்றி காத்து கொண்டார். ஆமென். சேனை கர்த்தர் முன்னே நடந்தார், சோர்வின்றி காத்து கொண்டார். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரின் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. ஆமென். கர்த்தரின் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. தேசமே பயப்படாதே, எங்கள் தேவன் கிரியை செய்கிறார். தேசமே பயப்படாதே, எங்கள் தேவன் கிரியை செய்கிறார். தேசத்தின் நன்மை சேமம் அருள்வார், தாசர்கள் வேண்டிடுவோம். ஆமென். தேசத்தின் நன்மை சேமம் அருள்வார், தாசர்கள் வேண்டிடுவோம். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரின் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை, கர்த்தரின் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. இவ்வாண்டினிலே பெருங்காரியம் செய்திடுவார், தன் நடுவில் இருந்து
கிருபை கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை கர்த்தரில் மகிழ்வோம் களிகூர்ந்திடுவோம் கண்டடைவோம் கிருபை கர்த்தரில் மகிழ்வோம் களிகூர்ந்திடுவோம் கண்டடைவோம் கிருபை ஆண்டுகள் நன்மையினால் முடிசூழ்ந்து வாழப் பெறுக ஆண்டுகள் நன்மையினால் முடிசூழ்ந்து வாழப் பெறுக தேசத்தின் மீது கண்களை வைத்து பாசமாய் நோக்கிடுவார் தேசத்தின் மீது கண்களை வைத்து பாசமாய் நோக்கிடுவார் கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை கர்த்தரில் மகிழ்வோம் களிகூர்ந்திடுவோம் கண்டடைவோம் கிருபை கர்த்தரில் மகிழ்வோம் களிகூர்ந்திடுவோம் கண்டடைவோம் கிருபை ஜாதி ஜனங்களையும் வந்து மோதி அசைத்திடுவார் ஆமென் ஜாதி ஜனங்களையும் வந்து மோதி அசைத்திடுவார் காத்து தவிக்கும் உள்ள மகிழும் கர்த்தரை வந்திடுவார் காத்து தவிக்கும் உள்ள மகிழும் கர்த்தரை வந்திடுவார் கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை கர்த்தரில் மகிழ்வோம் களிகூர்ந்திடுவோம் கண்டடைவோம் கிருபை கர்த்தரில் மகிழ்வோம் களிகூர்ந்திடுவோம் கண்டடைவோம் கிருபை எல்லாம் ஒப்பு கொடுத்து சொல்லலாம் உண்மையாய் செய்திடுவேன் உண்மையும் நேர்மையுமா இந்த ஊழியம் செய்திடுவோம் உண்மையும் நேர்மையுமா இந்த ஊழியம் செய்திடுவோம் தூய கற்புள்ள தேவ சபையாய் தீவிரம் சேர்ந்திடுவோம் தூய கற்புள்ள தேவ சபையாய் தீவிரம் சேர்ந்திடுவோம் கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை கர்த்தரில் மகிழ்வோம் களிகூர்ந்திடுவோம் கண்டடைவோம் கிருபை கர்த்தரில் மகிழ்வோம் களிகூர்ந்திடுவோம் கண்டடைவோம் கிருபை அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் சும்மா வசனம் சொல்லுது மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் அவருடைய கிருபை மாறாது விலகாது ஹல்லேலூயா ஆமென் எனக்கும் ஒரு நாள் நம்ம பெரிய மலைகளை எல்லாம் பார்க்கும்போது நம்ம எல்லாரும் ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது என்ன பார்க்குறோம் நம்முடைய பட்டணத்தில் எல்லாரும் சொல்லுவாங்க திருச்செங்கோட்டில் என்ன ஸ்பெஷல் என்ன சொல்லுவாங்க மலைங்க அப்படிம்பாங்க நம்ம எந்திரிச்சு வெளியில் வந்து பார்த்தாலும் ரோட்டில் எங்கே இருந்து பார்த்தாலும் அந்த மலையை பார்த்தா திருச்செங்கோடு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அதை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியணும் இந்த மலைகளே விலகி போனாலும் அது விலகாது ஆனால் இந்த மலைகளே விலகி போனாலும் இந்த பர்வதங்கள் எத்தனையோ இடங்களுக்கு ட்ராவல் பண்ணியிருப்போம் அந்த பர்வதங்கள் போனாலும் அவருடைய கிருபை மட்டும் நம்மளை விட்டு என்றைக்குமே விலகாதான் ஹல்லேலூயா நம்ம அனைவரும் அமர்ந்து கொள்ளலாமா அமர்ந்திருந்து ஒரு சில வரிகளை மாத்திரம் பாடி நம்ம அடுத்த பாடலுக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம் அப்போ இன்னைக்கு தேவன் அப்பேற்பட்ட ஒரு நிச்சயத்தை ஒரு பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் ஏசப்பா தந்திருக்கிறார் அதனால் ஒவ்வொரு நாளும் நம்ம அவருக்கு நன்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த பாடல் நம்மளுக்கு என்ன பண்ணுகிறது வலியுறுத்துகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஹல்லேலூயா அதனால தான் நாம் பார்க்கிறோம் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபை நம்முடைய தேசம் இன்னைக்கு 76வது குடியரசு தினத்தை கொண்டாடுகிறது
இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய தேசத்திற்காக நாம் ஜெபிக்க நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். தேவன் இந்த அருமையான இந்த தேசத்தை நம்மளுக்கு தந்திருக்கிறார். நன்றான இயற்கை வளங்களை தந்திருக்கிறார். பல தேசங்களில் கிடைக்காத நல்ல பொக்கிஷங்களையும் ஆசீர்வாதங்களையும் தந்து இன்னைக்கு இந்த தேசத்தில் நல்ல ஒரு வேலையை தந்து நல்ல ஒரு நிலத்தை தந்து இந்த தேசத்தில் நம்ம கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக இருக்க பண்ணுவேன் என்று சொன்ன தகப்பன் இன்னைக்கு அதெல்லாத்தையும் நிறைவேற்றி வருகிறார். நம்முடைய தேசம் கடந்த நாட்கள் எத்தனையோ இன்னல்கள் துன்பங்களை சந்தித்திருக்கலாம், எத்தனையோ நெருக்கடிகளை சந்திருக்கலாம். ஆனால் தேவன் கைவிடலை, எந்த கொள்ள நோயும் தாக்க விடலை. அங்குமங்கும் எத்தனையோ போர்கள் உலகமெங்கும் நடைபெற்று கொண்டிருந்தது. ஆனால் தேவன் நம்முடைய இந்திய தேசத்தை பாதுகாத்து கொண்டார். ஹல்லேலூயா. அதுதான் அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. ஆமென். தேசத்துக்கு அவர் என்ன பண்ணார்? கிருபை செய்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கும் எத்தனையோ பேர் காத்து தவிக்கிறாங்க அந்த உண்மையான சுமதரத்தையும் விடுதலையும் பெற்றுக்கொள்ள, பாவக்கட்டுகளிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள, சாபக்கட்டிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்க? தவித்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு தேவன் வந்து அவருடைய அசைவாடுதல் ஜனங்கள் மத்தியில் கடந்து வருகின்ற காலமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில் நான் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தகப்பன் நம்ம அனைவருக்கும் நம்முடைய ஆவியை ஊற்ற அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய கடமை என்னன்னா, இன்னையிலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த குடியரசு தினத்திலிருந்து நாம் இன்று மாலையிலிருந்து ப்ரேயர் செல்ஸ் என்ன பண்ண போகிறோம்? கண்டக்ட் பண்ண போகிறோம். இந்த ப்ரேயர் செல்ஸில் எல்லாம் என்ன பண்ண போகிறோம்? நல்லா ஜெபித்து தேசத்திற்காக என்ன பண்ண போகிறோம்? ஆண்டவரே வந்து நீர் அசைவாடுங்க. கர்த்தரே அவங்க உள்ளத்தில் நீங்கள் வாங்க, அவங்க உள்ளத்தை நீங்கள் மகிழ பண்ணுங்கப்பா. எங்களுக்கு கிடைத்த அந்த ரட்சிப்பை அவங்கள பெற்றுக்கொள்ளணும். நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த நிம்மதியை அந்த மக்கள்லாம் பெற்றுக்கொள்ளணும். இன்னும் எத்தனையோ மக்கள் அடிப்படை வசதிகளோடு இல்லாமல் எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. சுதந்திரமாக வீடு இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. சுதந்திரமாக நிறைய இடத்துல பேச முடியாமல் நிறைய மக்கள் இருக்கிறாங்க. ஆண்டவரே இவங்களை எல்லாத்தையும் நினைத்து நாங்கள் மன்றாடுகிறோம் இந்த காலை வேளையில், ஆராதனை வேளையிலே என்று சொல்லி. ஆண்டவரே ஜாதி ஜனங்களை வந்து மோதி அசைத்திடுவார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் கிருபையப்பா இன்னும் தேவை. உம்முடைய கிருபை எங்களை விட்டு விளக்காமல் இருங்கப்பா. நம்முடைய பலவீனத்திலெல்லாம் அந்த கிருபை நம்மளுக்கு போதுமானதாக இருந்தது. இன்னைக்கு நம்முடைய தேசம் எந்தெந்த பகுதிகளில் பலவீனப்பட்டு காணப்படுகிறதோ ஆண்டவரே உம்முடைய கிருபை அந்த இடத்துல எல்லாம் காணப்படணும்ப்பா, உம்முடைய இரக்கம் காணப்படணும்ப்பா என்று சொல்லி இன்னைக்கு பாரத்தோடு கேட்க போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். மீண்டுமாக ஒரு சில வரிகளை மாத்திரம் நாம் பாடி நாம் அடுத்த பாடலுக்கு நேராக கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா. தேசமே பயப்படாதே, எங்கள் தேவன் கிரியை செய்கிறார். இந்த வரியை நாம் அனைவரும் சேர்ந்து பாடலாமா? சொல்லுங்க. தேசமே பயப்படாதே, எங்கள் தேவன் கிரியை செய்கிறார். தேசமே பயப்படாதே, எங்கள் தேவன் கிரியை செய்கிறார். தேசத்தின் நன்மை சேமம் அருள்வார், தாசர்கள் வேண்டிடுவோம். அனைவரும் தேசத்தின் நன்மை சேமம் அருள்வார், தாசர்கள் வேண்டிடுவோம். மீண்டுமாக தேசமே பயப்படாதே, எங்கள் தேவன் கிரியை செய்கிறார். தேசமே பயப்படாதே, எங்கள் தேவன் கிரியை செய்கிறார். தேசத்தின் நன்மை சேமம் அருள்வார், தாசர்கள் வேண்டிடுவோம். தாசர்கள் கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், களை கோர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், களை கோர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. ஆண்டுகள் நன்மையினால் முடிசூண்டு வளம் பெறுக. ஆண்டுகள் நன்மையினால்
முடிசூண்டு வலம் பெறுக. தேசத்தின் மீது கண்களை வைத்து வாசமாய் நோக்கிடுவார். தேசத்தின் மேலே வாசமாய். ஆமென். வைங்க. எம்மை தம் கிருபை கர்த்தரின் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரின் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. ஜாதி ஜனங்களையும் வந்து மோதி அசைந்திடுவார். ஜாதி ஜனங்களையும் வந்து மோதி அசைந்திடுவார். காத்து தவிக்கும் உள்ளம் மகிழும் கர்த்தரே வந்திடுவார். காத்து தவிக்கும் உள்ளம் மகிழும் கர்த்தரே வந்திடுவார். சொல்லுங்க. கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை. கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரின் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. உண்மையும் நேர்மையுமாய் இந்த ஊழியம் செய்திடுவோம். அனைவரும் உண்மையும் நேர்மையுமாய் இந்த ஊழியம் தூய தூய கற்புள்ள தேவ சபையா தீவிரம் சேர்ந்திடுவோம். தூய கற்புள்ள கிருபை கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை. கர்த்தரின் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. ஆமென். கர்த்தரின் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். ஆபிரகாம் தேசத்திற்காக தன்னுடைய சகோதரனுக்காக பரிந்து பேசினார். ஒரு நீதிமான் இருந்தால் நான் அந்த பட்டணத்தை என்ன பண்ண மாட்டேன், அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு நம்ம செய்கிற ஊக்கமான வேண்டுதல் நம்முடைய தேசத்தை என்ன பண்ணும், பாதுகாக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு எத்தனையோ காரியங்களை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய தேசங்களில் அண்டை தேசங்களில் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் பெரிய எழுப்புதலை அவர் ஆவியானுடைய அசைவாடுதலை தேவன் தந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ரீசெண்டாக அமெரிக்க தேசத்தில் நாம் பார்க்கிறோம், ட்ரம்ப் அவர் பதவியேற்றார். அந்த நிகழ்வில் பார்க்கும்போது பில்லி கிராம் புகழ்பெற்ற உலக பிரசங்கியார் அவருடைய மகன் வந்து அந்த இடத்துல அவர் பிரசங்கம் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம், ஜெபித்தார். அப்போ அவர் கூறுகிறார், நம்முடைய தேசத்தில் கடந்த நாட்கள் என்னென்னலாம் சம்பவித்தது என்று அனைவரும் அறிவோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று சொன்னார். தேவன் இந்த ஆக்கினியை, இந்த தண்டனையை லாஸ் ஏஞ்சல்ஸில் நாம் பார்க்கிறோம். இது நிறைய இடங்களில் தேவ பக்தி இல்லாமல் எத்தனையோ மக்கள் அழிந்து போயிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். காட்டு தீயால் எத்தனையோ பேர் அவங்க செல்வங்களெல்லாம் இழந்துட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், இல்லை, தேவனுடைய நாம் மேம்படுவதாக. இன்னைக்கு தேவன் எல்லா தேசத்திற்கும் தம்மை அறிந்த மக்கள்கிட்ட ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். உண்மையாக ஒரு ஊழியத்தை நீ எந்த பொறுப்பில் இருந்தாலும் நீ செய்யணும். ஹல்லேலூயா. பக்கமாக ஒரு பாதிரியார், ஒரு ஃபாதர் வந்து என்ன பண்ணாங்களாம், அந்த சர்வீஸ் அப்போ சொன்னாங்களாம், சர்ச்சில் பிரசங்கம் முடிச்சிட்டாங்களாம். அப்போ ஒரு அம்மா சொன்னாங்களாம், ஒரு பாஸ்டர் அம்மா ஒருத்தர் பாதிரியார் சொல்கிறாங்க, புதுசாக பொறுப்பேற்றுருக்குறாங்க, நீங்கள் அமெரிக்கா தேசமே உங்களை நம்பி இருக்குது, ஒரு விஷயம் மனமிறங்குங்க ட்ரம்ப். நீங்கள் எத்தனையோ பேர் எல்ஜிபிடிக்யூ இந்த இந்த ஓரின சேர்க்கை உடைய மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் உங்களை நம்பியிருக்காங்க, அவங்களுக்காக கொஞ்சம் இறக்க வைக்கக்கூடாதா அப்படின்னு சொன்னாங்களாம். ட்ரம்ப் வெளியில் வந்தார், நான் கர்த்தருடைய சத்தத்திற்கு மாத்திரம் என்ன பண்ணுவேன்,
செவி குடிப்பேன். நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் என்ன பண்ண மாட்டேன், கேட்க மாட்டேன். இன்னைக்கு எனக்கு பிரசங்கம் பிடிக்கல. ரிப்போர்ட்டர் கேட்குறாங்க, ஹவு அபவுட் யூ டுடேஸ் சர்மன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நோ ஐ டோன்ட் லைக், அப்படி சொல்லிட்டு போகிறார். அப்போ அந்த ஒரு தேர்தலுக்காக அவர் தேவனுக்கென்று அர்ப்பணித்தது ஃபஸ்ட்டு கையெழுத்தாவே அவர் என்ன பண்ணிட்டார், அமெரிக்க தேசத்தில் ஆண் பெண் இருப்பாளருக்கு மாத்திரம் அனுமதி. தேவன் இருக்கிற செயலை நான் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன்னு ஒரு தலைவரை தேவன் என்ன பண்ணியிருக்காரு, எழுப்பி தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. மீண்டுமாக அந்த தேசம் கட்டி எழும்ப போகிறது. ஹல்லேலூயா. அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் திறக்க போகுது. அது மாதிரி நம்முடைய தேசத்தில் ஆண்டவரே நல்ல தலைவர்கள் எழுப்பித்தாங்க, உமக்கு பயப்படுற தலைவர்கள் எழுப்பித்தாங்க, எல்லா இடங்களிலும் உமக்கு பயந்த மனிதர்கள் வேண்டாப்பான்னு சொல்லி நீங்கள் ஊக்கமாக ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. தேவன் அந்த கடமை நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்தது ஒரு பாடலை நாம் பார்க்க போகிறோம். என்ன சொல்லி பாடுவேன் உங்கள் கிருபையை, விவரிக்க முடியாத உங்கள் கிருபையை. ஹல்லேலூயா. ஆமென். தகுதியே இல்லாதவனுக்கு கிடைக்கின்ற பரிசு தான் கிருபை என்று சொல்லி நம் வேதத்தில் எல்லாருக்கும் நம்ம அறிஞ்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. தகுதியே இல்லாது இந்த உலகம் தகுதி பார்த்து தான் ஒருவனுக்கு வேலை வாய்ப்பு எதுனாலும் தரும். ஆனால் தேவன் தகுதியே இல்லாதவனை தகுதிப்படுத்தி அவருடைய நாமத்தை மையப்படுத்த செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே அதுதான் கிருபை, என் ஜீவியத்தின் பாடலானது. ஹல்லேலூயா. அதனால தான் ஒரு ஜெபம் பண்ணும்போது அவருடைய கிருபையை போற்றி நம்ம துதித்து நம் ஜெபம் பண்ணுறோம். ஹல்லேலூயா. ஆமென். தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும், நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை எவ்வளோ அருமையான கிருபை. ஹல்லேலூயா. ஆமென். அந்த கிருபையை இன்னும் எத்தனையோ ஜனங்கள் அறியாமல் இருக்காங்க. அவங்க எல்லாரும் என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பேர் பாவக்கட்டுகள்லேருந்து விடுதலை பெற்றிருக்கிறாங்க. குடும்பமாக தற்கொலைக்கு கடன் தொலையால் போனவங்கெல்லாம் இன்னைக்கு ஆண்டவருக்கென்று சாட்சியாக இருக்கிறாங்க. விடுபடாத குடிப்பழக்கத்தில் புகைப்பழக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் இன்னைக்கு தேவனுடைய ஊழியக்காரங்களாக இருக்கிறாங்க. பார்த்தீங்களா, மந்திரவாதிகள் தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருக்கிறாங்க. எத்தனையோ கோயில் புசாரிகள் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு தேவனுக்கென்று ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்கிறாங்க. அதுதான் கிருபை. ஹல்லேலூயா. எல்லாரையும் நேசிக்கின்ற கிருபை, ஒருவரையும் புறம்பே தள்ளாதவர். அந்த தேவனுடைய கிருபையை எல்லா ஜனங்களும் பெற்றுக்கொள்ளணும். நம்மளும் நம்முடைய கிருபையை எண்ணி பார்த்து நம் துதித்து பாட போகிறோம். ஹல்லேலூயா. திகைத்து நின்றோரை கடம் பிடிச்சு நடத்தும். பார்த்தீங்களா, எப்படி தேவன் நம்மளை திகைத்து போய் இருந்த நம்மளை தூக்கி கை சுற்றி நம்மை நடத்தினார். அதெல்லாம் நினச்சி பார்த்து இந்த காலையில் இந்த பாடலை பாட போகிறோம். கடைசியில் இதெல்லாம் பார்க்குறோம். ஜீவனை காட்டிலும் பெரியது, பரமனின் ஈவில் சிறந்தது, எனக்கு அது இலவசமானதே தேவ கிருபையே என்று சொல்லி கரங்களை உயர்த்தி நம்ம பாட போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீங்க, உங்கள் ஜீவன் பெருசா தேவனுடைய கிருபை பெருசா? கிருபை தான் பெருசு. ஹல்லேலூயா. இந்த ஜீவனை தந்தது தேவனுடைய ஈவு. ஹல்லேலூயா. கிருபை. அதனால் இந்த அருமையான பாடலை நம்ம ஒன்றாக சேர்ந்து நம்ம பாட போகிறோம், அவர் கிருபையை எண்ணி பார்த்து. எண்ணி பார்த்து மகிழ்ச்சியோடு பாடலாம். என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபையே, விவரிக்க முடியாத கிருபையே. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபையே, விவரிக்க முடியாத கிருபையே. சொல்லுங்க, உன்ன இருக்கா? என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபையே, விவரிக்க முடியாத கிருபையே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்தது. அதுதான் கிருபை. ஆமென். அதுதான் கிருபை, என் ஜீவியத்தின் பாடலானது. கைகளை வைத்து சொல்லலாமா? அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்தது. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, என் ஜீவியத்தின் பாடலானது.
அது கிருபையின் சிறப்பு என்னவென்றால் இப்ப பாட போறோம். தள்ளப்பட்டோரை தம்மிடம் சேர்க்கும், தள்ளப்பட்டோரை தம்மிடம் சேர்க்கும், நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும், நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும். அதுதான் கிருபை. ஆமென். அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்தது. அதுதான் கிருபை. அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானது. ஆமென். அதுதான் கிருபை. நன்றி அப்பா. அதுதான் கிருபை. நினைப்பதிலும் உயர்த்தி வைத்தது. அதுதான் கிருபை. அதுதான் கிருபை. ஜீவியத்தின் என் ஜீவியத்தின் பாடலானது. தளர்ந்து போன நம்மை தோள் மீது சுமக்கும் கிருபை அது. திகைத்து நின்றோரை கைப்பிடித்து நடத்தும், திகைத்து நின்றோரை கைப்பிடித்து நடத்தும், தளர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும், தளர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும். அதுதான் கிருபை. ஆமென். அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்தது. அதுதான் கிருபை. அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானது. எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? அதுதான் கிருபை. சொல்லுங்க. நான் நினைத்ததிலும் அவருடைய கிருபை. அதுதான் கிருபை. அதுதான் கிருபை. ஜீவியத்தின் பாடலானது. சொல்லுங்க. ஜீவனை காட்டிலும் பெரியது, பரமன நீவில் சிறந்தது, எனக்கு அது இலவசமானது, தேவ கிருபையே. ஜீவனை காட்டிலும் பெரியது, பரமன நீவில் சிறந்தது, எனக்கு அது இலவசமானது, தேவ கிருபையே. கிருபை. அவரே கிருபை. அவரே கிருபை. எந்த நேசு எந்த இயேசு எந்த கிருபையானாரே. அவர்தான் கிருபை. அவரே கிருபை. என் இயேசு எந்த கிருபையானாரே. ஹல்லேலூயா. அருமையான பாடல் பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் எழுதியிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவர்தான் கிருபை. அவரே கிருபை. ஹல்லேலூயா. கிருபையும் சத்தியமான தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு எந்த கிருபையானாரே. ஹல்லேலூயா. அந்த கிருபை தான் ஒவ்வொரு தாசர்களையும் உயர்த்துகிறது, நடத்துகிறது. அன்னைக்கு ஆபிரகாம நடத்தினது தேவனுடைய கிருபை. இன்னைக்கு நம்மளையும் நடத்துறது தேவனுடைய கிருபை. அன்னைக்கு பவுலை நடத்தினது தேவனுடைய கிருபை. இன்னைக்கு நம்மளையும் நடத்துறது தேவனுடைய கிருபை. இந்த இந்திய தேசத்திற்காக மிஷினரிமார்கள் வந்து எத்தனையோ பாடுகள் சிரமத்தின் மத்தியில் ஊழியத்தை செய்தாங்க. அது தேவனுடைய கிருபை. இன்னைக்கு தேவன் நமக்கு நல்ல ஒரு திறந்த வாசலை தந்து இன்னைக்கு தேவனை துதித்து ஆராதிக்கும்படியாக செய்தது தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. அந்த கிருபை யாரையும் அது விட்டு விலகாது. ஒன்ஸ் அந்த கிருபை நம்ம வாழ்க்கையில் கிடச்சிருச்சுன்னா அது இருக்குமா நம்ம பற்றிக்கொள்ளணும். ஹல்லேலூயா. இது என்ன காலங்க? கிருபையின் என்ன காலம்? இந்த கிருபையின் காலத்தில் தேவன் அளவிட முடியாத கிருபைகளை நம்மளுக்கு தருகிறார். ஹல்லேலூயா. இந்த கிருபையின் காலம் முடிவதற்கு மிக கொஞ்ச நாட்கள் மாத்திரமே இருக்கிறது. இந்த கொஞ்ச நாளத்தில் நீ கொஞ்சமாவது எனக்காக ஏதோ ஒன்று செய்வியான்னு ஏசப்பா கேட்குறார். ஹல்லேலூயா. கண்டிப்பாக செய்வேன் ஏசப்பா. எனக்கென்று இவ்வளோ பெரிய பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் தந்திருக்கீங்கல்ல, உங்களுக்காக ஏதோ ஒன்று நான் கண்டிப்பாக செய்வேன். ஹல்லேலூயா. ஆமென்.
வேலை செய்யலாம், சம்பாதிக்கலாம். காலையில் வேலை நேரம் நமக்கு முடிந்தவுடன் மாலை நேரத்தில் தேவனுடைய ஊழியத்தை என்ன பண்ணணும்? எல்லாருமே செய்யணும். இந்த வாரம் முழுசு எத்தனையோ கூடுகைகள், எல்லா காரியங்களும் உங்களுக்காக வைக்கிறாங்க. உற்சாகமாக எல்லாரும் இதில் என்ன பண்ணாங்க? பங்கு பெறுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபையினால தான் இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறோம். வசனத்தில் நம்ம சொல்கிறோம், நான் இருப்பதும் நிர்மலமாக இருப்பது தேவனுடைய கிருபைன்னு சொல்கிறோம். இன்னைக்கு தேவன் நம்மளுக்கு நல்ல உடல் சுகம் ஆரோக்கியத்தை தந்து நம்மளை சம்பாதிக்க வைக்கிறாரு. ஒரு குறைவு இல்லாமல் நம்மளுக்கு 3 வேளை சாப்பாடு தர்றாரு, ட்ரெஸ் தர்றாரு, எல்லாமே செய்கிறாரு. ஆனால் அவர் நம்மக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது ஒரே ஒரு காரியம் தான், நீ நன்றி உள்ளவனா இரு. எனக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நீ அப்பப்போ நீ கொடுத்துரு, நான் உன்னை நினைப்பதிலும் அதிகமாக உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஏசப்பா சொல்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலைவேளையுடைய வார்த்தை அதுதான் கடந்து வருகிறது. என் கிருபை உன்னை விட்டு விலகாது மகனே மகளே. இந்த காலைவேளையில் எல்லாருமே குடியரசு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்நாள் வரைக்கும் உனக்கு ஒரு நல்ல தேசத்தில் உன்னை வைத்து உன்னை ஆசீர்வதித்து உன் குடும்பத்தை உன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஒரு நல்ல இடத்துல உன்னை வச்சிருக்கிறேன் என்றால் நீ என்னை நோக்கி கூப்பிடு. ஹல்லேலூயா. நீ எனக்கு மகிமைப்படுத்து, நீ நன்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழு. இன்னும் எத்தனையோ தேசங்களில் அடிப்படை வசதிகள் கூட இல்லாத தேசங்கள் இருக்கிறது. இன்னும் நைஜீரியா, சொமாலியாலாம் பார்க்கும்போது ஒருவேளை சோற்றுக்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள். பிள்ளைகள் பசியோடு வறுமையோடு கலந்து கொண்டிருக்கிறது. மக்களுடைய தொழில் என்னன்னு கேட்டால் இன்றைக்கி நம்ம டாக்டர், கலெக்டர், இன்ஜினியர் என்று நம்ம சொல்கிறோம். அவங்களுடைய தொழிலெல்லாம் திருட்டு தொழிலாக இருக்கிறது. எல்லாரும் கையில் துப்பாக்கி வைத்து செல்வார்கள். இன்றைக்கி நைஜீரியாவில் வேலை பார்த்தவங்களெல்லாம் போய் கேட்டால் சொல்லுவாங்க, உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அன்றைக்கி சொன்னார் ஒருத்தர், நைஜீரியாவில் வேலை பார்த்தவர், ஏடிஎம்மில் போயிட்டு பணம் எடுக்கலான்னு போனாராம். பின்னாடி கன்னை வச்சுட்டு ஒருத்தன் தலைக்கு மேலே வந்து நிற்கிறானா, எனக்கு நீ தான் அப்படிங்கிறாராம். இப்போ பாதுகாப்பு இல்லாத தேசமாக இருக்கிறது எத்தனையோ தேசங்கள். இன்றைக்கி ஏசப்பா, இன்றைக்கி நம்ம சுதந்திரமாக வெளியில் வரோம், சுதந்திரமாக சுவிசேஷத்தை சொல்லுகிறோம். இன்னும் வடகொரியாலாம் நம்ம பார்க்கும் போது எத்தனையோ போராட்டங்கள், சர்வாதிகார ஆட்சியை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இது மாதிரி மக்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? ஏசப்பா, எங்களுக்கு நீங்கள் நல்ல கிருபை தந்தீங்க, இந்த கிருபை வீணாக்காமல் நாங்கள் ஏதோ ஒன்று நாங்கள் செய்யணும்ப்பா. ஹல்லேலூயா. அதான் அடுத்த பாடலை பாட போகிறோம். அக்கினியின் அளவு பெருகட்டும்ப்பா, என்னில் பெருகுனப்பா. ஆண்டவரே, இந்த வாஞ்சை என்னில் பெருகுனப்பான்னு சொல்லி நீங்கள் கேட்க போகிறீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எழுப்புதல் அக்கினியை ஊற்றுங்கப்பா, எங்கள் சபை எழுப்புதலாய் மாற்றுங்கப்பா. எங்கள் திருச்செங்கோடு பட்டணத்தில் இருக்கிற ஒவ்வொரு சபையும் எழுப்புதலாக மாற்றுங்க. எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சபைகளையும் எழுப்புதலாக மாற்றுங்கன்னு நீங்கள் கேட்க போகிறீங்க. ஹல்லேலூயா. ஆமேன். பரலோகம் எதிர்பார்க்கும் ஆராதனை அனைவரும் செய்திடணும். ஹல்லேலூயா. இப்படி அக்கினியை ஊற்றுங்கப்பா, எங்கள் பலிபீடங்களும் ஆராதனைகளும் நெருப்பாய் மாறணும். ஹல்லேலூயா. நம்முடைய பலிபீடங்கள் ஆராதனைகள்லாம் எப்படி மாறணுங்க? நெருப்பாய் மாறணும். ஹல்லேலூயா. ஆமேன். அக்கினியின் அளவு பெருகட்டும். அந்த அருமையான பாடலை அந்த காலை வேளையில் பாட போகிறோம். அனைவரும் எழுந்து நிற்போமா? இந்த பாடலை பாடும்போது இந்த பாடலை பாடி நம்ம அடுத்த பகுதிக்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம். ஹல்லேலூயா. பூமியின் மேலும் அக்கினியை பொழுந்திட வந்தவரே, அது இப்பொழுதே எங்கள் மத்தியிலே, எங்கள் உள்ளத்திலே பற்றி ஏறினப்பா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த அக்கினியை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இனி காலம் செல்லாது. ஹல்லேலூயா. இதே இன்றைய ரச்சனையினால் இன்றே அணுகிற காலம். ஹல்லேலூயா. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். இந்த கிருபையின் காலம் இருக்கும் போதே உன் எழுப்புதலை கொழுந்து விட்டு எரிய பண்ணு. ஹல்லேலூயா. ஆமேன். இந்த நிச்சயத்தில் நீங்கள் தொடர்ந்து முன்னேறுங்க. இந்த பாடலை பாடுவோமா? ஆமேன். அக்கினியின் அளவு பெருகட்டுமே, பெருகட்டுமே, பெருகட்டுமே. அக்கினியின் அளவு பெருகட்டுமே, பெருகட்டுமே, பெருகட்டுமே. எழுப்புதல் அக்கினியை ஊற்றுமையா, சபையை எழுப்புதலாய் மாற்றுமையா. எழுப்புதல் அக்கினியை ஊற்றுமையா, சபையை எழுப்புதலாய் மாற்றுமையா. அக்கினியின் அளவு பெருகட்டுமே, பெருகட்டுமே, என்னில் பெருகட்டுமே. அக்கினியின் அளவு பெருகட்டுமே,
பெருகட்டுமே, என்னில் பெருகட்டுமே. பரலோகம் எதிர்பார்க்கும் ஆராதனை செய்ய அக்கினியை ஊற்றிடுமே. பரலோகம் எதிர்பார்க்கும் ஆராதனை செய்ய அக்கினியை ஊற்றிடுமே. எங்கள் பலிபீடங்களும் ஆராதனைகளும் நெருப்பாய் மாறட்டுமே. எங்கள் பலிபீடங்களும் ஆராதனைகள் நெருப்பாய் மாறட்டுமே. அக்கினியின் அளவு பெருகட்டுமே, பெருகட்டுமே, என்னில் பெருகட்டுமே. அக்கினியின் அளவு பெருகட்டுமே, பெருகட்டுமே, என்னில் பெருகட்டுமே. பூமியின் மேலும் அக்கினியை பொழிந்திட வந்தவரே, பூமியின் மேலும் அக்கினியை பொழிந்திட வந்தவரே, அது இப்போது எங்கள் மத்தியிலே உள்ளத்திலே பற்றி எரியட்டுமே. சொல்லுங்க. அக்கினியின் அளவு பெருகட்டுமே, பெருகட்டுமே, என்னில் பெருகட்டுமே. அக்கினியின் அளவு பெருகட்டுமே, பெருகட்டுமே, என்னில் பெருகட்டுமே. எழுப்புதல் அக்கினியை ஊற்றுமையா, சபையை எழுப்புதலாய் மாற்றுமையா. எழுப்புதல் அக்கினியை ஊற்றுமையா, சபையை எழுப்புதலாய் மாற்றுமையா. சிலுவையின் மரணத்தால் சாத்தானை ஜெயித்த இயேசுவின் நாமத்தினால், சிலுவையின் மரணத்தால் சாத்தானை ஜெயித்த இயேசுவின் இரத்தத்தினால், எங்கள் தேசத்தின் பொல்லாத ஆவிகள் எல்லாம் அக்கினியில் எரியட்டுமே. ஆமென். எங்கள் தேசத்தின் பொல்லாத ஆமென். அக்கினியின் அளவு பெருகட்டுமே, பெருகட்டுமே, என்னில் பெருகட்டுமே. அக்கினியின் அளவு பெருகட்டுமே, பெருகட்டுமே, என்னில் பெருகட்டுமே. எழுப்புதல் அக்கினியை ஊற்றுமையா, சபையை எழுப்புதலை மாற்றுமையா. எழுப்புதல் அக்கினியை ஊற்றுமையா, சபையை எழுப்புதலை மாற்றுமையா. அக்கினியின் அளவு பெருகட்டுமே, பெருகட்டுமே, என்னில் பெருகட்டுமே. அக்கினியின் அளவு பெருகட்டுமே, பெருகட்டுமே, என்னில் பெருகட்டுமே. ஹல்லேலூயா. ஆமென். இந்த பாடலை முதலாட்டி எல்லாருமே பாடணும். எல்லாருக்கும் ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். இந்த அக்கினியின் அளவு இது போதாது, இன்னும் தேவை. ஹல்லேலூயா. கிறிஸ்துவ ஜீவிதத்தில் எப்பயுமே போதுங்கிற மனதுடைய வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கைக்கு மாத்திரம்தான். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் வளரணும். ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாகணும் தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதனால் ஏசப்பா, இதுவரைக்கும் நான் பெற்றுக்கொண்ட அக்கினியை காட்டிலும் இனி வரும் நாட்கள் என்னை அக்கினி புலம்பாக என்னை மாற்றுங்க. ஹல்லேலூயா. அக்கினி ஜோலையாக நான் மாற்றுங்கப்பான்னு சொல்லி கேட்க போகிறீங்க. ஹல்லேலூயா. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், நம்முடைய பூமியில் பார்க்கும் போது இந்த உலகத்தில் இந்த பாட்டல் வரியில் பார்த்தோம். சொல்லுங்கள். எங்கள் தேசத்தின் பொல்லாத ஆவிகள் எல்லாம் அக்கினினால் எரியட்டும். பொல்லாத ஆவிகள்னால் என்ன? இன்னும் பிசாசு சிலவங்களை அடிமைத்தனத்தில் வச்சிருக்கிறான், இன்னும் சிலவங்களை அறியாமையில் வைத்திருக்கிறான், இன்னும் சிலவங்களை என்ன பண்ணுறாம கட்டுகளில் பாவக்கட்டுகளில் வச்சிருக்கிறான். இன்னும் எத்தனையோ இடங்களில் கல்வி அறிவு இல்லாமல், இன்னும் எத்தனையோ இடங்களில் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல், இன்னும் எத்தனையோ இடங்களில் விக்கிரகாராதனை ஆராதனையின் மூலமாக மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி பிசாசு அவனுடைய கண்ட்ரோலில் வச்சிருக்கிறான். இந்த உலகத்தில் 2 வல்லமைகள் உள்ளது. தேவனுடைய வல்லமை, சாத்தானின் வல்லமை. கடந்த வாரம் மோகன் சி லாசரஸ் அவர் ஈரோடு அந்த மைதானத்தில் அவர் பேசும்போது அவர் சொன்ன வார்த்தை என்ன சொன்னார்? இந்த உலகத்தில் 2 அதிகாரம் உள்ளது. இன்னைக்கு சாத்தான் உலகத்துடைய எல்லா மக்களையும் பாவத்திலையும் கட்டுகள்லையும்
ஒரு அடிமைத்தனத்தில் வச்சு அவனுடைய வல்லமை அவன் என்ன பண்ணுறான், அவன் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நம்மெல்லாம் தேவனுடைய வல்லமைகளை பெற்றுக்கொண்டு கட்டுண்டவர்களை நம்ம என்ன பண்ணணும், விடுதலை ஆக்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கு என்ன பண்ணுங்க, சுவிசேஷத்தை அறிவிங்க. உங்களுக்கு நான் அதிகாரத்தை தருகிறேன் என்று ஏசப்பா சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசப்பா, எனக்கு இந்த அதிகாரத்தை எனக்கு நீங்கள் தந்ததுக்காக நன்றி. என்னை உன்னை எழுப்புதலாக மாற்றுங்கப்பான்னு சொல்லி கேட்க போகிறீங்க. ஹல்லேலூயா. எல்லா ஒரு கண்களை மூடலாமா? ஒப்பு கொடுத்து இந்த ஆராதனை வேலையை நிறைவு செய்ய போகிறோம். ஒரே ஒரு நிமிடம். ஏசப்பா, எத்தனையோ பேர் இன்னும் அறியாமல் சுதந்திரமான இந்த தேசத்தில் இன்னும் அடிமைகளாக எத்தனையோ பேர் இருக்கிறாங்கப்பா. அவங்கள விடுவிக்க யார் இருக்கிறா? எங்க பக்கத்தில் இருக்கவங்களை விடுவிக்க யார் இருக்கிறாப்பா? நீதான் என்று ஆண்டவர் கூறுகிறார். நீதான் உத்தரவாளி. உனக்குன்னு ஒரு தாளந்தை வச்சிருக்கிற அல்லவா? நீ அதில் மண்ணில் புரிச்சு வச்சிருக்கிறியா? நீ எங்க வச்சிருக்கிற? நீ அதை யூஸ் பண்ண, எனக்காக யூஸ் பண்ணேன்னு ஆண்டவர் கேட்கிறார். ஏசப்பா, இனி நான் காலம் தாழ்த்த மாட்டேன். ஏசப்பா, ஒரு வாழ்க்கை உமக்கு என்று கிருபை தந்த இயேசுவுக்கு, ஜீவனை தந்த இயேசுவுக்கு என்னுள்ள அக்கினி பெருகுனப்பா. நிர்விசாரணமாக அல்லாமல், கடமைக்காக அல்லாமல், முழு மனதோடு ஆண்டவருடைய பணியை நான் உண்மையாக செய்வேனப்பா. எனக்குன்னு தந்த பொறுப்புகளை உண்மையாக செய்வப்பா. என்னுள்ள அக்கினி பெருகுனப்பா. எல்லாம் விடுதலை ஆகணும்ப்பா. எங்கள் தேசத்தின் பொல்லாத ஆவிகள் எல்லாம் ஆண்டவரே நீர், ஆண்டவரே அது அனைத்தும் நிர்மலமாகுங்கப்பா. நாங்கள் ஜெபிக்கும் போது எங்கள் சத்தத்திற்கு நீங்கள் செவி சாயுங்கப்பா என்று சொல்லி நீங்கள் பாரத்தோடு கேட்க போகிறீங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் கேட்டு ஒப்பு கொடுத்து இந்த ஆராதனை வேலையை நிறைவு செய்ய போகிறோம். ஒரு விஷயம் அனைவரும் கேட்டு என்னுள்ள உள்ள அக்கினி பெருகுனப்பான்னு கேட்கலாமா? ஆமென். அக்கினியின் அளவு பெருகட்டுமே, பெருகட்டுமே, என்னை பெருகட்டுமே. அக்கினியின் அளவு பெருகட்டுமே, பெருகட்டுமே, என்னை பெருகட்டுமே. எழுப்புதல் அக்கினியை ஊற்றுமையா, சபையை எழுப்புதலை மாற்றுமையா. எழுப்புதல் அக்கினியை ஊற்றுமையா, சபையை எழுப்புதலை மாற்றுமையா. அக்கினியின் அளவு பெருகட்டுமே, பெருகட்டுமே, என்னை பெருகட்டுமே. அக்கினியின் அளவு பெருகட்டுமே, பெருகட்டுமே, என்னை பெருகட்டுமே. எழுப்புதல் அக்கினியை ஊற்றுமையா, எழுப்புதலை மாற்றுமையா. எழுப்புதல் அக்கினியை ஊற்றுமையா, சபையை எழுப்புதலை மாற்றுமையா. பரலோகம் எதிர்பார்க்கும் ஆராதனை செய் அக்கினியை ஊற்றிடுமே. பரலோகம் எதிர்பார்க்கும் ஆராதனை செய்ய அக்கினியை ஊற்றிடுமே. எங்கள் பலிபீடங்களும் ஆராதனைகளும் நெருப்பாய் மாறட்டுமே. ஆமே. எங்கள் பலிபீடங்களும் ஆராதனைகளும் நெருப்பாய் மாறட்டுமே. அக்கினியின் அளவு பெருகட்டுமே, பெருகட்டுமே, என்னை பெருகட்டுமே. அக்கினியின் அளவு பெருகட்டுமே, பெருகட்டுமே, என்னை பெருகட்டுமே. எழுப்புதல் அக்கினியை ஊற்றுமையா. எல்லாம் கேட்போம். எழுப்புதலை மாற்றுமையா, எழுப்புதல் அக்கினியை ஊற்றுமையா. சபையை எழுப்புதலை மாற்றுமையா. அக்கினியின் அளவு பெருகட்டும், பெருகுனப்பா. ஆமென், ஆமென். அக்கினியின் அளவு பெருகட்டுமே, பெருகட்டுமே, என்னை பெருகட்டுமே. பூமியின் மேலும் அக்கினியை பொழிந்திட வந்தவரே. பூமியின் மேலும் அக்கினியை பொழிந்திட வந்தவரே. அது இப்போதே எங்கள் மத்தியிலே பற்றி எரியட்டுமே. எல்லாம் பெற்றுக் கொள்ளுங்க. ஆமென். மத்தியிலே ஆவியானவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அக்கினியின் அளவு
பெருகட்டுமே, பெருகட்டும். ஆமென். பெருகட்டுமே, அக்கினியின் அளவு பெருகட்டுமே, பெருகட்டுமே, என்னில் பெருகட்டுமே. எழுப்புதல் அக்கினியை ஊற்றும். எழுப்புதலின் அக்கினி அது. அது ஒருவரையும் எழுப்புதலாய் மாற்றுகின்ற அக்கினி, ஒருவரையும் மறுரூபப்படுத்துகிற அக்கினி. ஆமென். உள்ளந்த எழுப்புகளை உயிர் பெற செய்கிற அக்கினி அது. அக்கினியை ஊற்றுமையா. ஆமென். எழுப்புதலை மாற்றுமையா. எழுப்புதல் அக்கினியை ஊற்றுங்கப்பா. சபையை எழுப்புதலை மாற்றுமையா. சிலுவையின் மரணத்தால் சாத்தானை ஜெயித்த இயேசுவின் நாமத்தினால். ஆமென். சிலுவையின் மரணத்தால் சாத்தானை ஜெயித்த இயேசுவின் இரத்தத்தினால் எங்கள் தேசத்தின் பொல்லாத ஆவிகள் எல்லாம் அக்கினியில். இந்த வேளையிலே இந்திய தேசத்தை கட்டி போட்டிருக்கிற பிசாசின் கட்டுகள் எல்லாம் உடையணும், எல்லாம் விடுதலை ஆகணும். எங்கள் தேசத்தின் பொல்லாத ஆவிகள் எல்லாம் அக்கினியால் எரியட்டுமே. எங்கள் இந்திய தேசத்தின் பொல்லாத, ஆமென், இயேசுவின் நாமத்தினாலே, உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் கட்டமைக்கிறோம், எல்லாம் கட்டி போடுகிறோம். தேசத்தின் பொல்லாத ஆவிகள் எல்லாம், ஆமென், அக்கினி அக்கினியின் அளவு பெருகட்டுமே. ஆமென். பெருகட்டும். எங்க வாழ்க்கையில சபையில பெருகட்டும். ஆமென். பின்மாரின் அபிஷேகத்தை ஊற்றுங்க. எழுப்புதல் அக்கினியை ஊற்றுங்கப்பா. சோத்திரம் எல்லாம் கேட்கலாம். அக்கினியை ஊற்றுங்கப்பா. சபையை எழுப்புதலாய் மாற்றுங்கப்பா. சிலகளை மாற்றங்களை பலகடகட சிலகளை வளர்த்தரா. ஆமென். ஊற்றுங்க ஒவ்வொரு வேளையும். ஆமென். அக்கினியை ஊற்றுமையா. சபையை எழுப்புதலாய் மாற்றுமையா. எழுப்புதல் அக்கினியை ஊற்றுமையா. சபையை எழுப்புதலாய் மாற்றுமையா. எழுப்புதல் அக்கினியை ஊற்றுங்கப்பா. ஊற்றுங்க, ஊற்றுங்க. என்னில் உள்ள அக்கினி கொழுந்து எரியணும். ஆண்டவரே, நிர்விசாரமாக இல்லாம, கடமைக்காக இல்லாம, இந்த கடைசி காலத்துல உனக்கென்று ஏதாவது செய்ய, வைராக்கியமாக செய்ய, அன்று பவுலுக்கு தந்த வைராக்கியத்தை எங்களுக்கு தாங்க. அப்போஸ்தலருக்கு தந்த வைராக்கியத்தை தாங்க. அக்கினியாலைகளை நிரப்புங்க. மேல் வீட்டில் இறங்கின அபிஷேகங்களை நிரப்பட்டும். ஆண்டவரே, எங்களை நிரப்பட்டும். எங்கள் குடும்பத்தை நிரப்பட்டும். எங்க ஊழியத்தை நிரப்பட்டப்பா. எழுப்புதலாய் மாற்றுங்க. அக்கினியின் அளவு பெருகட்டுமே, பெருகட்டும். ஆமென். எல்லாம் கேட்போம். அக்கினியின் அளவு பெருகட்டுமே, பெருகணும். அக்கினியின் அளவு பெருகட்டுமே, பெருகட்டுமே, என்னில் பெருகட்டுமே. அக்கினியின் அளவு பெருகட்டுமே, பெருகட்டுமே, என்னில் பெருகட்டுமே. பரலோகம் எதிர்பார்க்கும் ஆராதனை செய்ய எல்லா இடங்களிலும் பரலோகம் எதிர்பார்க்கும் ஆராதனை செய்ய எங்கள் பலிபீடங்களும் ஆராதனை நெருப்பாய் மாறட்டுமே. ஆவியானவரை நீ பேசுங்க. ஒவ்வொரு பலிபீடங்களும் ஆவியானவர் நீ கிரியை செய்ய. ஆமென். நீர் கண்டித்து உணர்த்துங்க. நீர் வழிகளை காட்டுங்க. பெருகட்டும். வாழ்க்கையில எல்லாம் கேட்போம். ஆமென். பெற்றுக்கொள்ளுங்கள் அபிஷேகத்தை. என்னுள்ள அக்கினி பெருகணும். நம்மட சிக்கல வளைக்கல பலக்கல விஷயங்களை வளர்த்தார். ஆமென். நம்மட சிக்கல கட பலக்கல சிக்கல பெருகட்டும். பிரார்த்தனை இறங்கட்டும். என் வாழ்க்கையில பெருகணப்பா. இன்றே ரச்சனை நான் பெற்றுக்கொள்ளுங்க. எழுப்புதல் அக்கினி பெற்றுக்கொள்ள. ஆமென். ஆமென். பரலோகம் எதிர்பார்க்கும் ஆராதனை செய்ய அக்கினியை ஊற்றிடுமே. பரலோகம் எதிர்பார்க்கும் ஆராதனை செய்ய எங்கள் பலிபீடங்களும் ஆராதனைகளும் நெருப்பாய் மாறட்டுமே. எசப்பாய் பலிபீடங்களும் ஆராதனைகள் நெருப்பாய் மாறட்டுமே.
எங்கள் பலிபீடங்களும் ஆராதனைகளும் நெருப்பாய் மாறட்டுமே. தாகத்தோடு பலிபீடங்களும் ஆராதனை நெருப்பாய். ஆமே. குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் அல்ல, நெருப்பாய். குளிர்ந்து போய் அல்ல, குளிர்ந்து போய் அல்ல, நெருப்பாய். ஆமே. இனி வரும் நாட்களிலே அக்கினியின் அளவு பெருகட்டுமே, பெருகட்டுமே, என்னில் பெருகட்டுமே. அக்கினியின் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நெருப்பாய் மாற்றுங்க, எழுப்புதலாய் மாற்றுங்க. இந்த கடைசி காலத்துல நம்முடைய ஆவியை ஊற்றுங்க. வசனம் சொல்லியிருக்கிறது. ஆமே. ஊற்றுங்க, ஊற்றுங்கப்பா. சபையை எழுப்புதலாய் மாற்றுமையா, அக்கினியை ஊற்றுமையா. சபையை எழுப்புதலாய் மாற்றுமையா. பூமியின் மேலும் அக்கினியை ஒளிந்திட வந்தவரே, எங்கள் இந்தியாவிலும் அக்கினியை ஒளிந்திட வந்தவரே. அது இப்போதே எங்கள் மத்தியிலே பற்றி எரியட்டுமே. அது இப்போதே எங்கள் மத்தியிலே. கேட்போங்க, எல்லாரும் கேளுங்க. அக்கினியின் அளவு. ஆமென். பெருக்கத்தை தாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில பெருக்கத்தின் அபிஷேகத்தை தாங்க. ஆமென். பெருகட்டும், என் வாழ்க்கையில பெருகட்டும் அபிஷேகம். எழுப்புதலின் அக்கினியை தாங்கப்பா. தாகத்தோடு கேட்போம். ஆமென், 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 ஆமென். இயேசுவே நன்றி. எழுப்புதலாய் மாற்றுமையா, அக்கினியின் அளவு பெருகட்டுமே. ஆமென், ஆமென். சோத்திரம், 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 சோத்திரம். பெருகட்டும், 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 பெருகட்டுமே. பொழுந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழுந்திடும் வல்லமை, ஆவியின் வல்லமை. கேளுங்க. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இன்றே இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. 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 எல்லாம் கேளுங்க. இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. இந்த காலை வேளையில நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்தை கொழுந்து விட்டு எரிய அவர் விரும்புகிறார். ஆண்டவரே, கற்புள்ள தூய சபையாக நாங்கள் நிற்கிறோம் அப்பா. உங்களுடைய வருகை எந்த சமயத்தில் வேணாலும் ஆண்டவரே, உங்களுடைய பிரதாளத்து அதனுடைய எக்கால சத்தங்கள் காதுகளில் துணிக்கப்படும் போது நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாகவுமே வந்து சந்திக்க, கனியுள்ளவர்களாகவுமே வந்து சந்திக்க. ஆண்டவரே, எங்கள் எண்ணெயில் ஆண்டவரே எண்ணெய் குறையக்கூடாது. ஆண்டவரே, எங்கள் அபிஷேகம் குறையக்கூடாதப்பா. அது கொழுந்து விட்டு எரியணும். ஆண்டவர் ஒப்பு கொடுக்குறோம். இந்த கால வேளையில் ஒப்பு கொடுத்த அனைவரையும் நீர் அக்கினியின் அளவு பெருகும்படியாக செய்யுங்க. இனி ஒரு நாட்களில் நிர்விசாரமாக அல்ல, கடமைக்காக அல்ல ஆண்டவரே, எங்களுக்கு நீங்கள் தந்த பொறுப்புல உண்மையாக, உறுதியாக, வைராக்கியமாக ஆண்டவரே நாங்கள் ஒரு வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுக்குறோப்பா. ஆமென். அனைவரும் முழங்கால் படியிடுவோம். நம்முடைய தேசத்திற்காக தேவன் நம்மை
செபிக்க கடனாளிகளாக வைத்திருக்கிறார். இந்த குடியரசு தினத்தன்று ஒரு ஒப்பு கொடுக்குறீங்க. எசப்பா, உன்னை எங்கள் இந்திய தேசத்தை மாற்றுங்க. எங்கள் வாழ்க்கையை மாற்றுறது போல ஒவ்வொருடைய மக்களுடைய வாழ்க்கையும் மாறணும். ஆண்டவரே, எங்கள் இந்திய தேசத்தில் உன்னை எத்தனையோ மக்கள் வறுமையாக அடிமைத்தனத்தில் எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இயேசுவின் நாமத்தை குறித்து நான் சொல்லணும். கோடி மக்கள் சிலுவையை தேடி ஓடி வந்து சுகம் பெறணும்ப்பா. இது எங்களுடைய நாட்கள். ஹல்லேலூயா. இது நம்முடைய நாட்கள். இந்த நாட்களில் நம்முடைய முற்பதாக்கள் எல்லாம் நம்மை நம்பி இந்த பொறுப்பை தந்துட்டு போயிருக்காங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த பொறுப்பை இந்த கடைசி கால சந்ததி அது கொழுந்து விட்டு எரிய பண்ணி அடுத்த ஒரு சந்ததிக்கு நம்ம தந்துட்டு போகிற நிலைமையில் நம்ம இருக்கிறோம். தேசமெல்லாம் மனம் திரும்பி நேசரியே நேசிக்கணும். ஆதி சபை அதிசயங்கள் அன்றாட நடக்கணும்ப்பா. எங்களுடைய சபைகள் எல்லாத்துலேயும் கேட்போமா எல்லாரும்? எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். எழுப்புதல் இந்தியாவில் என் கண்கள் காண வேண்டும். தேவா, கதறுகிறேன் தேசத்தின் மேல் மனமிறங்கும். தேவா, தேசத்தின் மேல் மனமிறங்கும். சபைகளெல்லாம் தூய்மையாகி சாட்சியாக வாழணுமே. சபைகளெல்லாம் தூய்மையாகி சாட்சியாக வாழணுமே. தேவா, தேவா, கதறுகிறேன் தேசத்தின் மேல் மனமிறங்கும். தேவா, கதறுகிறேன் தேசத்தின் மேல் மனமிறங்கும். எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். எல்லா பாரத்தோடு எழுப்புதல் என் இந்தியாவில் என் கண்கள் காண வேண்டும். தெரு தெருவாய் இயேசுவின் நாமம் முழங்கணுமே, முழங்கணுமே. தெரு தெருவாய் இயேசுவின் நாமம் முழங்கணுமே, முழங்கணுமே. தேவா, கதறுகிறேன் தேசத்தின் மேல் மனமிறங்கும். ஆமென். தேவா, கதறுகிறேன் தேசத்தின் மேல் மனமிறங்கும். ஒரு மனமாய் சபைகளெல்லாம் ஒன்று கூடி ஜெபிக்கணுமே. ஒரு மனமாய் சபைகளெல்லாம் ஒன்று கூடி ஜெபிக்கணுமே. வாஞ்சையோடு தேவா, கதறுகிறேன் தேசத்தின் மேல் மனமிறங்கும். தேவா, கதறுகிறேன் தேசத்தின் மேல்
ஆதிசபை அதிசயங்கள் அன்றாட நடக்கணுமே. ஆதிசபை அதிசயங்கள் அன்றாட நடக்கணுமே. கேட்போம் தேவா காதருகிறேன். கைகளை உயர்த்தி தேசத்தின் மேல் மனமிறங்கோ தேவா காதருகிறேன். தேசத்தின் மேல் மனமிறங்கோ தேவா காதருகிறேன். தேசத்தின் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். எழுப்புதல் என் இந்தியாவில் என் கண்கள் காண வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த கடைசி நாட்கள்ல தேவன் இந்த எழுப்புதல் என்கின்ற அந்த விதையை நம் மூலமாக இந்த தேசத்தில் அதை விதைக்க விரும்புகிறார். ஒரு காலத்தில் மிஷினரிமார்கள்லாம் விதைத்த விதைகளை தான் இன்னைக்கு நம்ம அறுவடை செய்கிறோம். ஒருவேளை அவங்க காலத்தில் தான் அவங்க பார்க்காம இருந்திருக்கலாம். ஆனால் காலங்கள் தாண்டி இன்னைக்கும் அவங்கள நினச்சி பார்க்குறோம். சிரமத்தின் மத்தியில், கஷ்டத்தின் மத்தியில் தேசத்தை விட்டு, நாட்டை விட்டு பாரத்தோடு எழுப்புதலாக எத்தனையோ பேர் வந்தாங்க. பைபிள் தந்தாங்க, நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல் தந்தாங்க, படிப்பு தந்தாங்க, அறிவு தந்தாங்க, ரட்சிப்பு தந்தாங்க. இன்னைக்கு அவங்கெல்லாம் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம வேதத்தை எடுத்து நம்மளால பேசக்கூட முடியாது. நமக்கு இந்த அறிவு தந்தது யார்? என்னைக்கும் ஒரு நாள் ஏதோ ஒரு சபையில் ஒப்பு கொடுத்து விசுவாச மக்கள் மிஷினரிகளாக ஒப்பு கொடுத்து நம்முடைய தேசத்தில் வந்தாங்க. இன்னைக்கு எத்தனையோ அப்போஸ்தலர்கள் இரத்த சாட்சியாக மரித்தாங்க. பவுல், பேதுரு, ஆதி அப்போஸ்தலர்கள் கல்லெறிந்தெல்லாம் கொலை செய்யப்பட்டார்கள். அந்த அபிஷேகம் அது ஈஸியாக நம்மளுக்கு கிடைச்சதில்லை. எழுப்புதல் ஈஸியாக நம்மளுக்கு கிடைச்சதில்ல. அதுக்கு பின்னாடி எத்தனையோ இரத்த சாட்சிகள் மறிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கும் ஒரிசாவில் எத்தனையோ நம்முடைய ஜனங்களை துன்பப்படுத்துகிறாங்க. இன்னும் எத்தனையோ போதர்களை நிர்வாணமாய் ரோட்டில் போதகரையும் போதகருடைய மனைவியும் பிள்ளைகளையும் விசுவாசிகளையும் துன்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள். சபைகளை இடித்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் பார்க்கும் போது ஆண்டவரே, நான் ஏன் ஒன்றும் ஜாலியாக இருக்கேன்? நான் ஏன் ஒன்றும் எனக்கு கிடைச்சது போதும் நான் இருக்கிறேன்ப்பா. இதெல்லாம் கேட்கும் போது நம்ம உள்ளத்துல குத்தப்படணும். அதுதான் எழுப்புதல். செய்திகளை வாசிக்கும் போது வேறு செய்தியாக வாசிக்காம, ஆண்டவரே இது மாதிரிலாம் நடக்குதேப்பா, நான் பரிந்து பேசாம நான் ஜாலியா இருக்கேனே, நான் உங்களுக்காக என்னைக்கோ ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருந்து நான் ஜெபித்திருக்கேனா, என் குடும்பத்தில் ஏதோ ஒன்று கஷ்டம், என் பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒரு நோய் நொடி, என் பிள்ளைகளை ஏதோ ஒன்று போராட்டம்னா நம்ம ஜெபிக்கிறோம். ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருந்து ஜெபிக்கிறோம். தேசத்திற்காக என்னைக்கோ ஒரு நாள் நம்ம ஜெபித்திருக்கிறோமா? ஆண்டோடைய ராஜ்யத்திற்காக என்னைக்கோ ஒரு நாள் நம்ம ஆர்வமாக இருந்திருக்கலாமா? ஆவியானவர் இந்த காலை வேளையில் இந்த கேள்வியெல்லாம் நம்ம மத்தியில் கேட்கிறார். ஆண்டவரே, இந்த அக்கினின் அளவு பெருகணும்னா இந்த காரியங்கள்லாம் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும். நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த எழுப்புதல் கடந்து வரும். நம்ம அனைவரோட மத்தியிலும் ஆவியானவன் நம் வாழ்க்கையில் கிரியை செய்வார். ஒருவருக்காக ஜெபிக்க நம் வாழ்க்கையில் கிரியை செய்வார். நம் உள்ளத்தில் பேசுவார். ஆண்டவரே, நான் 10ஓடு 11 அந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம். நான் விசேஷமானவன். எனக்கென்று ஒரு தனி சிறப்பு வாய்ந்த அபிஷேகத்தை தேவன் தந்திருக்கிறார். நம் அனைவருக்கும் தேவன் தந்திருக்கிறார். அந்த
அந்த அபிஷேகத்தை பயன்படுத்துங்க. முன்னேறி சென்று கொண்டே இருங்க. எத்தனை கடல், எத்தனை துன்பங்கள், எத்தனை மலைகள், எத்தனை பர்வதங்கள் நமக்கு முன்பாக வந்திருந்தாலும் சோர்ந்து போகாமல் முன்னேறி செல்லுங்கள். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். முற்று பரியந்தமும் உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன தகப்பனாவர். யார் உங்களை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஆமென். உனக்கு விரோதமாய் ஒரு ஆயுதமும் வாய்க்காது என்று சொன்ன தகப்பன் இந்த காலை வேளையில் நம்ம மத்தியில் பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு வாழ்க்கை உமக்கென்று ஜீவனை தந்த இயேசுவுக்காக நீங்கள் பேசாதிருந்தால் அந்த கல்லுகள் பேசும் என்று ஆண்டவர் கூறுகிறார். இந்த கடைசி காலத்தில் நான் மௌனமாக அல்ல ஆண்டவரே, நான் மௌனமாக அல்ல, நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஜீவனை தந்த இயேசுவுக்காக என் ஜீவனை தர நான் ஆயத்தமாக இருக்கிறேன். என் தேசத்தில் எழுப்புதல் நான் என் கண்கள் மூலமாக நான் காண வேண்டும். என் கண்கள் காண வேண்டும். நான் எழுப்புதலாய் மாறுகிறேன். முதலாவது என் தெரு எழுப்புதலாக மாறும், என் ஊர் எழுப்புதலாக மாறும், என் தேசம் எழுப்புதலாக மாறும். ஹல்லேலூயா. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இன்க்ரீஸ் ஆக போகிறோம். இங்கே தேவனாகி கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். இந்த ஆண்டில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் போல இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இந்த காலைவேளையில் மனப்பூர்வமாக எல்லா ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுப்போமா? எல்லாம் ஒப்பு கொடுப்போம். இனி வரும் நாட்களில் நான் எழுப்புதலாய் ஒரு வாழ்க்கை வாழ்வேன் என்று சொல்லி அனைவரும் ஒப்பு கொடுப்போம். ஒரே ஒரு நிமிடம் உங்கள் அனைவருக்கும் நான் தருகிறேன். நாம் ஒப்பு கொடுத்து நான் இதனை வேலை நிறைவு செய்ய போகிறோம். இந்த குடியரசு தினத்தன்று அனைத்து மக்களும் பரலோக ராஜ்யத்தில் குடிமக்களாக மாறணும். ஒப்பு கொடுக்கிறேன். கேளுங்க. தாகத்தோடு ஒரு அடி ஆண்டவருக்காக எடுத்து வைங்க. உங்கள் கை பிடிச்சிட்டு அவரை வழி நடத்திட்டு போவார். சோர்ந்து போகாமல் முன்னேறி செல்லுங்க. ஆவியானவரே, இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுத்த அனைவரையும் ஆசீர்வதிங்கப்பா. நாங்கள் வாய்ச்சொல் வீரர்களாக மாத்திரமல்ல, இந்த உலகம் என்ற அந்த யுத்த களத்தில் கிறிஸ்துவின் போர் வீரராக நாங்கள் நிற்க வேண்டும். உம்முடைய ஆவின் வஸ்திரங்களை தரித்து கொண்டு உம்முடைய ராஜ்யத்தை நாங்கள் கட்ட வேண்டும். நெகேமியாக்கள் தேவை, தானியேல்கள் தேவை, தெபோராள்கள் தேவை, ரூத்துகள் தேவை, தாவீதுகள் தேவை, பவுலுகள் தேவை. இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதோ அடியேன், நான் வருகிறேன், நான் வருகிறேன் என்று சொல்லி கேளுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர், இந்த காலை வேளையில் மத்தியில் பேசுனதுக்காக நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.